ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. நாளை துவங்க உள்ள 7வது குழுவினரின் ஆத்மலிங்க பூஜைகள் குறித்தும் அதன் பலன் குறித்தும் அதனை ஏற்க தூண்டுபவர்களுக்கான பலன் குறித்தும் சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருள் உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு நிறைந்த மானுடர்களே, வாழ்வின் நோக்கத்தினையும் பிறவியின் நோக்கத்தினையும் உணருங்கள். இறைவனை சென்று அடைந்தால் மாத்திரமே பல்வேறு துன்ப துயர நிலைகளிலிருந்து விடுபட இயலும். அனைத்து தெய்வங்கள் மற்றும் உங்களது ஆன்மாவின் உயரிய ஆற்றல்களை உட்செலுத்தி உயிரினை கர்ம வினைகளின் இயக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். கர்மங்களை புரிவது, ஆசைகளையும் பற்றுகளையும் வளர்ப்பது போன்றவை யாவுமே உயிரினை இப்புவியிலிருந்து என்றுமே விடுவிக்காது. பூமி கிரகமானது புனரமைப்பு நிகழ்த்த துவங்கி உள்ளது. பஞ்சபூத பிரளயங்களும் நிகழ்த்திடும் அணுக்களால் உருவாக உள்ள பிரளய இயக்கங்கள் மானுடர்களை முழுமையான அழிவினில் வீழ்த்திவிடும். அணுக்களை கொண்டு நிகழ்த்தப்படும் போர்களின் மூலம் பாதரச அணுவின் நச்சு கழிவுகள் காற்றில் பரவி இவ்வுலகம் முழுவதும் உள்ள உயிர்களை சென்று அடையும். சுவாசிக்கும் காற்றினில் பாதரச நஞ்சானது கலந்து விட்டால் புற்றுக்கட்டிகள் அதிகரிக்கும். மூளை பகுதியே வாழ்விற்கு ஆதாரம். மூளையிலே புற்றுக்கட்டிகள் உதித்துவிட்டால் சிரசு எனும் தலை பகுதி முழுவதும் வலிகளாலும் வேதனைகளாலும் நிறைந்திருக்கும். அத்தகைய வாழ்வினை ஏற்கும் முன்னர் அனைவரும் உயிரினை பற்றுகளிலிருந்து விடுவிக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். அனைவரும் விரைந்தும் துரிதமாகவும் செயலாற்றுங்கள். எமது ஆத்மலிங்க ரூபத்தினை ஏற்று பூஜிக்கும் தருணத்தில் ஒரு ஆன்மாவானது பூரணமாய் உயிரினை ஈர்த்து பரமாத்மாவினை நோக்கி பயணிக்கும் ஆற்றலை பெற்றுவிடுகின்றது. மேலும் ஒரு மனிதர் எமது ஆத்மலிங்கத்தோடு பிணைந்து விட்டால் அவரது உற்றார் உறவினர் சுற்றத்தார் போன்ற பல ஆன்மாக்கள் எமது ஒளிப்பாலத்தினில் எளிதாய் இணைக்கப்படுவர். ஏனெனில் ஒரு ஆன்மா மற்ற எந்தெந்த ஆன்மாக்களோடு பூரணமான ஒளியிழை தொடர்பினை பெற்று இயங்கிக் கொண்டுள்ளதோ அவை அனைத்தும் எம்மோடு ஈர்த்து இணைந்து விடுதலை பெறும் எனும் சத்தியத்தினை உணருங்கள். புற வாழ்வினில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகின்றது என்பது குறித்து சிந்திக்காது அக வாழ்வில் உருவாகும் மாற்றங்களை உணருங்கள். தீய குணநலன்கள் குன்றி நல்லாற்றல்கள் பெருகி அன்பு வெளிப்படுவதனையும் உணருங்கள். எமது ஆத்மலிங்க ரூபத்தினை ஏற்க வேண்டும் எனில் முதன்மையாய் உங்களது ஆத்மாவினை விழிப்புறச் செய்ய வேண்டும். 6 முறை சுழற்சியின் மூலம் எமது ஆத்மலிங்கங்களை ஏற்றவர்கள் மிகவும் துரிதமாய் செயலாற்றி ஆத்மலிங்கங்கள் உலகம் முழுவதும் பயணிப்பதற்கு உதவிடல் வேண்டும். இதன் மூலம் பல கர்ம வினைகள் உதிர்ந்து போவதனை எளிதாய் உணரலாம். லிங்க ரூபங்களின் பயணத்திற்கு உதவுவேன் என்று வாக்கு நல்கியவர்கள் யாவரும் 12 சுழற்சி முறை நிறைவடையும் தருணம் வரை மானுட ஆன்மாக்களை ஈர்த்து செயல்புரிய வேண்டும். பெரும் மாற்றங்கள் இப்பூமியில் நிகழவுள்ள நிலையில் விரைந்து அனைவரும் எமது ஒளிப்பாலத்தினில் இணைந்து
சூழ்பவர்களையும் இணைத்து விடுங்கள். மாயத்திரை நீங்கி அனைவரும் சத்தியலோகத்தினில் பிரவேசித்து விட்டால் பிரளயகால அழிவுகளிலிருந்து காக்கப்படுவீர்கள். 12 சுழற்சி முறையில் 108 ஆத்மலிங்கங்களும் விரைந்து பயணிக்க வேண்டும். 6 சுழற்சி முறை நிறைவுற்ற இத்தருணத்தில் சரிபாதி இயக்கத்தினை கடந்துள்ளோம் என்றே உணருங்கள். 108 ஆத்மலிங்கங்கள் எனும் எண்ணிக்கையானது அதிகரிக்கும். எவரெல்லாம் பூஜிக்க எண்ணுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் எமது ஆத்ம துளி எனும் பாதரச ஒளியினை அருள்வதற்காக யாம் எண்ணற்ற லிங்க ரூபங்களில் பிரதிஷ்டை கொண்டு காத்துள்ளோம். எமது அன்பு சீடர்களே, அவசர காலம் உதித்துள்ளது என்பதனை உணர்ந்து துரிதமாய் செயலாற்றி ஆன்மாக்களை விடுவிக்கும் ஓர் உன்னத செயலான லிங்க பூஜைகளை ஏற்றிடுங்கள். ஏற்றவர்கள் யாவரும் பிறரை ஏற்க தூண்டிடுங்கள். 12 தெய்வங்களும் பூரண ஆசிகளை பொழிந்திடுவர். என்ன பலன் கிடைக்கும் என்றே சிந்திப்பதனை விடுத்து முதன்மையாய் ஆன்மாவினையும் உயிரினையும் காத்துவிடும் உன்னத பணியினை ஏற்று பலனை பெற்றிடுங்கள். ஒருவர் ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்றுவிட்டால் சூழ்கின்ற அனைவருமே ஆத்ம விடுதலை பெறுவர் எனும் மாபெரும் சத்தியத்தினை ஆழமாய் உணருங்கள். அதன் பொருட்டே யாம் 7ஆம் சுழற்சியின் துவக்கத்தில் ஒவ்வொரு ஆத்மலிங்கத்திலும் ஒரு பாதரச துகள் எனும் ஆன்மத் துகளினை பிரதிஷ்டை புரியாது எமது எண்ணற்ற ஆத்மத் துகள்களை பிரதிஷ்டை புரிய துவங்கி உள்ளோம். 7வது சுழற்சி முறையில் எமது ஆத்மலிங்கத்தை ஏற்று பூஜிப்பவர்கள் எமது இயக்கத்தினை கண்கூடாய் காண்பர். இல்லமானது அதிரும், பெரும் மாற்றம் உருவாகும், வினைகள் நீங்கும், ஆனந்தம் பெருகும். உணர்ந்து துரிதமாய் செயலாற்றிடுங்கள். பரிபூரண ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்